பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்துத் தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசகப் பெருந்தகை திருச்சதகத்தில் ஆத்ம சுத்தியில் தொடர்ந்து பாடுகிறார். மாறி நின்று எனைக் கெடக் கிடந்தனையை எம் மதியிலி மட நெஞ்சே, தேறுகின்றிலம் இனி உனை சிக்கெனச் சிவன் அவன் திரள் தோள் மேல் நீறு நின்றது கண்டனை ஆயினும் நெருக்கிலை இக்காயம் கீறுகின்றிலை கெடுவது உன் பரிசு இது கேட்கவும் கில்லேனே அப்படின்னு பாடுறார் தன் மனசை பார்த்து. மாறி நின்று அப்படின்னா பகைத்து இருந்து, என்னை கெட அப்படின்னா என்னை கெடுக்குமாறு, கிடந்தனையை அப்படின்னா என்னுள் கிடந்தமை போன்றாய், இனி உன்னை சிக்கென தேறுகின்றிலம் அப்படின்னா இனி உன்னை உறுதியாக நம்ப மாட்டோம். திரள் தோள் அப்படின்னா திரண்ட புயங்கள், நீருன்னா திருநீரு, நெக்கிலை அப்படின்னா கனிந்து உருகுகின்றாய் இல்லை, கீறுகின்றிலை அப்படின்னா பிளவுபடச் செய்கின்றாய் இல்லை, பரிசு அப்படின்னா தன்மை, கேட்கவும் கில்லேன் அப்படின்னா கேட்கவும் சகியேன் அப்படிங்கிறார். மாறி நின்று எனைக் கெடக் கிடந்தனையை எம் மதியிலி மடம் நெஞ்சே அப்படின்னா அறிவு கெட்ட எனது மூட மனதே, முட்டாளே மனசே, நீ ஒரு முட்டாளாக இருக்கியே, மூட மனதே. ஏன் தெரியுமா? மாறி நின்று என்னை கிடந்தனையை, என் மனசுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு என் உடம்புக்குள்ளேயே நீ இருக்க, என்கிட்டயே நீ குடியிருந்துட்டுருக்க. ஆனால் நீ என்ன பண்ணுற? பகைத்து இருந்து என்னை கெடுக்கிறாய். என்னுள்ளே இருந்துக்கிட்டே நீ என்னை பகைக்கிற. என்னுள்ளே இருந்தன்னா நான் உனக்கு இடம் கொடுத்துருக்கேன் இந்த தேகத்தில். நீ என்ன பண்ணணும்? எனக்கு நல்லது பண்ணணும். ஆனால் நீ என்ன பண்ணுற? கிடந்தனையை சும்மா கெட்டு போய் வேஸ்ட்டாக கிடக்க வைக்கிற என்ன. தேறுகின்றலை அப்படின்னா இனியும் உன்னை நம்புறதுக்கு இல்லை. எப்படி நம்ப முடியும்? நீ எனக்குள்ளேயே தங்கிக்கிட்டு எனக்கே கெடுதல் பண்ணுற அப்படின்னா எப்படி உன்னை நம்ப முடியும்? ஒருபோதும் நம்ப மாட்டோம் அப்படிங்கிறார். இந்த நமக்குள்ளேயே இருந்து நமக்கே பகைமை அப்படிங்கிற கருத்து ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து. இதை நம்ம ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணோம்னா, போர் அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் மட்டும் நடக்கிறது இல்லை. நம்ம மனசுக்குள்ளே ஒரு போர் எப்பவும் நடந்துக்கிட்டே இருக்கும். இது வால்மீகி ராமாயணத்தில் வசிஷ்டர் குழந்தைகளுக்கு பேர் வைக்கும்போது ராமன் லக்ஷ்மணன் அப்படின்னு ஒரு பேராக வைக்கும்போது இந்த சின்ன குழந்தைக்கு சத்ருகணன் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறார். ஒரு காட்சியில் வசிஷ்டர்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இந்த சத்ருகணனுக்கு இப்படி ஒரு பேர் வைத்தீங்க? சத்ரு அப்படின்னா பகைவன். அந்த பகைவனை எதிர்த்து போராடி எப்போ சத்ருகணன் வெற்றி கொண்டான்? ஏதோ ஒரே ஒரு அரக்கனை தான் அவன் கொண்டு இருப்பான் மொத்த லைஃப்பில். இப்போ லக்ஷ்மணன்லாம் ராமரோடு போய் போரிடுவார். எல்லா வதத்துக்கும் அவர் கூடையே போவார். கடைசியில் ராவணன் வதத்துக்கும் அவர் கூட போவார். ஆனால் சத்ருகணன்லாம் எங்கேயும் போய் போரிட்டதில்லை. ஆனால் பேர் சத்ருகணன். அவன் எந்த சத்ருவை கொன்றான் அப்படின்னு கேட்கும் பொழுது வசிஷ்டர் ஒரு விளக்கம் சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, இந்த 4 குழந்தைகளில் ராமன், பரதன், லக்ஷ்மணன், சத்ருகணன். இந்த லக்ஷ்மணனும் சத்ருகணன் தான் சுமித்திரைக்கு பிறந்த குழந்தைகள். இந்த 4வது குழந்தை தானே சத்ருகணன், அதுதானே சின்ன குழந்தை. அந்த குழந்தைக்கு ரொம்ப ஒன்றும் எல்லாருக்கும் நாட்கள் டிஃப்ரென்ஸ் தான், ரொம்ப காலம் கழிச்சு பிறக்கலை. இருந்தாலும் சின்ன குழந்தைங்கிறது அந்த வீட்டில் சத்ருகணன் தானே. சத்ருகணனுக்கு எப்பவும் ராமரை பார்த்து ரொம்ப ஆசையாக இருக்குமா. ராமருக்கு போய் சர்வீஸ் பண்ணணும், ராமர் கூடவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவானான் சத்ருகணன். ஆனால் அவனுடைய அண்ணன் தானே லக்ஷ்மணன், அவன் ராமரை விட்டு பிரியவே மாட்டான். நம்முடைய புராணத்தின்படி என்ன சொல்லுது? ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணனாக பிறந்திருக்கான். அப்போ லக்ஷ்மணன் ஆதிசேஷனுக்கும் போது அவன் விட்டு பிரியவே மாட்டான், ராமர் கூடயே தான் நிற்பான்.
அதனால் இந்த சத்ருக்கனன் மனசுக்குள்ளே தோணுமா, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கே அப்படின்னு. அப்புறம் தன் மனசில் இருக்கிற எண்ணத்தை தன் மனம் என்னும் கனை கொண்டு அந்த ஆசை என்னும் சத்ருவை நிறுத்துவானாம் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் விளக்கம் கொடுக்குறார். போர் அப்படிங்கிறது வெளியில் மட்டும் நடக்கிறதில்ல, நமக்குள்ளேயே நல்லது கெட்டது, உயர்ந்தது தாழ்ந்தது, அன்பு பொறாமை, பேராசை மனநிறைவு அப்படின்னு 2 பக்கம் உள்ளே போய்கிட்டே இருக்கும். நம் மனசாட்சி எப்போவுமே எடுத்து சொல்லும் இதுதான் அப்படின்னு. எப்போ மனசு சொல்கிறத கேட்காம உடம்பு வேறு ஒன்று பண்ணுதோ அது எல்லாம் பாவம் அப்படின்னு சொல்வார் வசிஷ்டர். இது செய்யாத, இது தப்பு, இப்படி பேசாத, இது தப்பு அப்படின்னு கண்டிப்பாக நம்ம மனசு சொல்லும். அதையும் தாண்டி நம்ம வாய் பேசிடும், நம்ம எதையாவது செஞ்சுருவோம், அது பேரெல்லாம் பாவக்கணக்கில் சேரும் அப்படின்னு சொல்வார். அப்போ தான் அவர் சத்ருக்கனன் என்ற பேருக்கு அர்த்தம் சொல்லும்போது இந்த குழந்தை தன் மனத்துக்குள்ளே நடக்கும் போர், ஆசையாக இருக்கும் அந்த ஆசை என்னும் சத்ருவை தன் மனம் என்னும் அந்த அறிவு என்னும் ஞானம் என்னும் கனை கொண்டு அகற்றி விட்டு இந்த குழந்தை பதிலுக்கு போய் பரதனுக்கு சர்வீஸ் பண்ணும். இது வயசில் சின்ன குழந்தையாக இருந்தாலும் தன் தாய் சுமித்திரையின் வளர்ப்பு அது. அந்த கருணை சுமித்திரை அப்படி தானே பண்ணுறா. லக்ஷ்மணன் அவளோட குழந்தை, அவனை போய் ராமனுக்கு சர்வீஸ் பண்ண விட்டுடுறா. அடுத்தது சத்ருக்கனன் தன் குழந்தை, பரதனுக்கு சர்வீஸ் பண்ண விட்டுருவா. ஸோ சேவகன் அப்படிங்கிறதும் பக்தன் அப்படிங்கிறதும் ரொம்ப பெரிய விஷயம். மாஸ்டரை விட ரொம்ப உயர்வு இந்த சேவகர்களுக்கு தான். அதனாலே அப்படி ஒரு மனசு சுமித்திரைக்கு. அதை தான் இங்கே வசிஷ்டர் சொல்வார். அது ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, தன் மனசை கண்டிக்கிறார். என்ன கண்டிக்கிறார்? எனக்குள்ளேயே இருந்துட்டு நீ எனக்கே கெடுதல் பண்ணுற மட நெஞ்சமே, உன்னை இனிமேல் நம்புறதுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? இனி உன்னை சிக்கென சிவன் அவன் திரள் தோள் மேல் நீர் நின்றது கண்டனை ஆயினும். நீ மனசே, திருப்பெருந்துறையில் நாம் சிவபெருமானை பார்த்தோம்ல, அவர் எப்படி இருக்கார்? தன்னோட தோளில் நிறைய திருநீர் வச்சுருக்கார். அதை பார்த்தல்ல நீ? அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? சிக்கனாக அவரை பிடிச்சிட்டு இருந்துருக்கணும்ல. ஏன்? அவன் திரள் அப்படின்னா நிறையா, திரள்னா கூட்டம் தானே. ஸோ திரள் தோள் மேல், அந்த தோள் ஃபுல்லாக என்ன வச்சுருக்காரு? நீர் நின்றது கண்டனை ஆயினும். நீர் இருந்ததே, திருநீர் இருந்ததே, நீ அதை பார்த்தல்ல. அப்பவும் நெருக்கிலை இக்காயம் கீறுகின்றலை கெடுவது உன் பரிசு, இது கேட்கவும் கில்லேனே அப்படின்னு முடிக்கிறார். அப்படின்னா உனக்கு புரியலையா மனசே? ஏன் இங்கே நீரை ஒப்புவமை காட்டுகிறார் மாணிக்க வாசகர் அப்படின்னா, இப்போ நீர்னு வச்சுக்கோங்களேன். நீர் எந்த மண்ணை சாருகிறதோ, எந்த பாத்திரத்தில் இருக்குதோ அந்த வடிவத்தை எடுத்துக்கும். எந்த மண்ணில் இருக்குதோ அல்லது எந்த பொருளில் இருக்குதோ அந்த வண்ணத்தையும் அந்த ஷேப்பையும் அந்த நிறத்தையும் எடுத்துக்கும். ஒரு செம்மண்ணில் போய் தண்ணி ஊற்றினோன்னா அது சிகப்பாக இருக்கும், பாசி இருக்கிறதுல பார்த்தா அது பச்சையாக தெரியும். இப்படி நீரானது எந்த இடத்துல போகுமோ அதனுடைய தன்மையை பெற்றுக்கொள்ளும். ஆனால் நீருனா என்ன? திருநீருங்கிறது என்னது? சாம்பல் தானே திருநீர். அதனால் இவர் இந்த இடத்துல உள்ள ஒரு விஷயத்தை இம்ப்ளை பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, மனசே உனக்கு தெரியுதா? நீ பார்க்கும்போது சிவபெருமான் இருந்தார் இல்லையா, அவருடைய தோள் முழுக்க என்ன இருந்தது? நீர் நின்றது கண்டனை. திருநீர் மொத்தமாக இருந்தது, நீ பார்த்த. ஆயினும் அப்படி பார்த்தும் நெருக்கிலை. ஏன் உனக்கு தோணலை? கனிந்து உருகுகின்றாயில்லை. ஏன் இங்கே கொண்டு நெருக்கிலை அப்படின்னு சொல்கிறாரு? இங்கே என்ன உருகிறதுக்கு இருக்குது? அவருடைய சிவபெருமானுடைய தோள் முழுக்க திருநீரை பார்த்த. அப்படி பார்த்து கண்டனை ஆயினும் நெருக்கிலை, நீ மனசு உருகலை. ஏன் கசிந்து உருகலைன்னு கேட்குறார். இப்போது சிவபெருமானின் தோள்களில் திருநீர் நிறையா இருந்ததுன்னா நம்ம மனசு ஏன் கனிந்து உருகணும் அப்படிங்கிறதுக்கு ஐயா ஞானசம்பந்தம் ஒரு விளக்கம் கொடுக்குறார். என்ன கொடுக்குறார்னா, இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நிறைய சிவபெருமானை உணர்வதற்கான நிறைய வாய்ப்புகள் நமக்கு அமையுது. அப்படியெல்லாம் இருந்து கூட சில பேர் அவரை ஒழுங்காக நினைக்கல. கடைசியாக நம்மளோட மனிதர்களோட முடிவு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளை எரித்து நாம் சாம்பலாக மாறுகிறோம். அதுதான் திருநீர்.
சாம்பல் தானே திருநீர். நாம் எல்லாரும் ஒரு நாள் திருநீராக மாறிடுறோம். இப்போது மாணிக்கவாசக பெருமான் உயிரோடு இருக்கார். அப்போ தான் மனசுக்கு சொல்கிறார், உனக்கு புரியுதா, நமக்கு முன்னாடி நிறைய பேர் இறந்துட்டாங்க, அவங்களையெல்லாம் எரிச்சிட்டாங்க, அவங்க எல்லாம் திருநீராக மாறிட்டாங்க. அப்போ சிவபெருமானுக்கு ஐயோ இதெல்லாம் நம்ம குழந்தைகளாச்சே, சிவபெருமான் தானே அம்மையும் அப்பனும், இந்த திருநீர் எல்லாத்தையும் இறந்து போனவங்க எல்லாரும் திருநீராக மாறிட்டாங்க. அதனால தான் அந்த இடத்த திரள் அப்படிங்கிறார். திரள்னா கூட்டம், எல்லாரும் திருநீரை அப்படி ஒரு கைப்பிடி சாம்பலாக மாறிட்டா அந்த எல்லா திருநீரையும் கொண்டு போய் தன் 2 தோள்களிலும் தாங்குகிறார். இந்த உலகத்தை படைத்து இங்கே 5 பூதங்களை படைத்து அந்த 5 பூதங்களை நம்மளையும் செய்து நம்மளை வாழ வைக்கிறதுக்கு காற்று, நீர், நிலம், சூரியன் எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை வாழ வைக்கிறார். நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்குறார். அதெல்லாம் முடிந்த பிறகு இது பத்தாதுன்னு நம்ம எல்லாம் திருநீராக மாறிடுறோம்ல. அந்த திருநீராக மாறிய பிறகும் இந்த குழந்தைகளை விட மனசு வராமல் சிவபெருமான் தன் 2 தோள்களிலும் திருநீற்றின் திரளை தாங்குகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை தான் தாங்குகிறார். அதை நீ பார்த்தல்ல, அதை பார்த்த உடனே நீ அப்படியே மனசு உருக வேணாமா? அடடா, இறந்து போன பிறகும் இந்த அம்மையப்பன் நம்மையே தாங்குகிறாரே, நமக்கு முன்னாடி இறந்து போனவங்களெல்லாம் அவர் தாங்கிட்டு இருக்காரு, இப்போ நாமளும் ஒரு நாள் இறந்து போயிடுவோம், நாம் அவரே நினச்சி உருகும்போது என்னாகும்? நம்மளையும் அவர் எடுத்து தன் தோள்களில் தாங்கி கொள்வார். அதனால் நெஞ்சமே, இப்பொழுது உன் மனசில் அவனை சுமந்து நீ உருகி நெகிழ்ந்து மகிழ்ந்து பாடு. அவனுடைய அருளை பெற்றனா அப்போ அவன் என்ன பண்ணுவான்? நம்மளை தோளில் சுமந்துக்குவான். இக்காயம் கீறுகின்றிலை அப்படின்னா, இந்த மாதிரி உனக்கு அவரை நினைக்க தெரியல அப்படின்னா எதுக்கு இந்த உடம்பு? இது அப்படியே கீறி போயிட வேணாமான்னா, பிளவுபட்டுட வேணாமா? இப்படி ஒரு நெஞ்சு தேவையா அப்படின்னு கேட்குறார். ஒரு கேட்கவும் கில்லேன், நீ இப்படி அவருக்காக உருகாமல் இருக்கிறியே மனசே, நீ எப்படி தான் இப்படி இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து கேட்குறதுக்கு கூட எனக்கு சகியேன். நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சில பேர் நமக்கு பெரிய துரோகம் செய்யும் பொழுது, ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி சொல்லும் பொழுது, ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு நம்மளால் கேட்க முடியாது. ஏன் தெரியுமா? நம்மளால் நம்ம இடத்துலேருந்து தாழ்ந்து போக முடியாது. அவங்கவுங்களுடைய ஸ்டேட்டஸ்க்கு, அவங்களோட மைண்ட் ஸ்டேட்டுக்கு எதையாவது சொல்லிடுவாங்க அல்லது செஞ்சிடுவாங்க. அது நம்மளை சில சமயம் காயப்படுத்திடும். ஆனால் அதை ஏன் நீங்கள் என்னை பார்த்து இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் இப்படி உங்கள் வார்த்தைகளால் என்னை சுட்டிங்க அப்படின்னு நம்மளால் போய் கேட்க முடியாது. தீயினார் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினார் சுட்ட விடுன்னு வள்ளுவர் சொல்கிற மாதிரி ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்க முடியாது. ஏன் தெரியுமா? நம்மளால் அப்படி தாழ்ந்து போக முடியாது. அதனால் இவர் சொல்கிறாரு, ஐயோ மனமே, உன்னை பார்த்து ஏன் இப்படி புரிஞ்சிக்காமல் உருகாமல் இப்படி இருக்க அப்படின்னு கூட உன்னை கேட்கறதுக்கு எனக்கு சகிக்கலை. ஏன்னா இவர் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காரு, என் மனசு எப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படி இல்லை அப்படிங்கும்போது உன்னை கேட்க கூட எனக்கு பிடிக்கல, சகிக்கலை, என்னால் இந்த கேள்வி உன்னை பார்த்து கேட்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு எதிர்மறையாக எம்ஃபசைஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். அதனால் இந்த பாட்டில் நாம் நல்லா உணர வேண்டிய ஒரு விஷயம், நம்மளை பிறக்கிறதுலேருந்து நாம் ஒடுங்குற வரைக்கும் மட்டும் அவன் நம்மை பார்த்து கொள்ளலை, நம்ம இறந்து போன பிறகும் நம்மைத்தான் அவன் திருநீராக தன் தோள்களில் தாங்குகிறான். அப்படியேப்பட்ட அந்த கருணாமூர்த்தியின் திருவடிகளை தொழுது சரணடைந்து அவன் பேரருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.